ரீசென்ட் டேஸா யூடியூபர்ஸ்குள்ள நிறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சில லீகல் விஷயங்கள் பத்தி மட்டும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பெண்களை இழிவா பேசினதுக்காக நேத்து பிரியாணி மேனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றம் மட்டும் அவர் பண்ணலைங்க, நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்காரு. அது எல்லா குற்றத்துக்குமே அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு லாங் டேர்ம் இம்ப்ரீஸ்மெண்ட் கொடுத்தாதான் யூடியூபர்ஸ் இனி யாரும் இந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டாங்க. பிரியாணி மேன் டைலர் அக்காவை ஸ்கேம்னு சொல்றாரு. ஸ்கேம்னு சொன்ன உடனே ஏ டு டி உள்ள வராரு. ஏ டு டி உள்ள வந்து டைலர் அக்கா ஸ்கேம் கிடையாது, பிரியாணி மேன் சொன்னது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் கேட்ட எல்லா கேள்விக்குமே ஏ டு டி பதில் சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் அவர் பதில் சொல்லலைங்க. பிரியாணி மேன் இஃபான் அவர்கள் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா அன்ஹைஜீனிக்கா இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து ப்ரொமோஷன் பண்றாரு அப்படின்றதையும், ஒரு ஹிட் அண்ட் ரன் பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போயிருக்கிறாரு அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இஃபான் அவர்களுடைய குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடியே அந்த குழந்தையுடைய ஜெண்டரை ரிவீல் பண்ணியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் அவர் சொல்றாருங்க. பிரியாணிக்கார நண்பருக்கும் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கும் சண்டை ஆகி போச்சு. அதை பத்தி கீழே கமெண்ட்ல கேட்காதீங்க. ஏன்னா பொது பிரச்சனைகள் நம்ம பேசலாம், பர்சனல் பிரச்சனைகள் பேச முடியாது. இஃபானை பத்தி பேசினது சொந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது சொந்த பிரச்சனை கிடையாது, அதுவும் பொது பிரச்சனை தான். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க அன்ஹைஜீனா இருக்கு அப்படின்னா தயவு செய்து டிஎன் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒருத்தங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அங்க நிக்காம போலீஸ் ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணாம தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்படின்னா, ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் பெனால்ட்டி இருக்குங்க. பிறக்காத குழந்தையுடைய ஜெண்டரை ரிவீல் பண்றது மிகப்பெரிய குற்றம். அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் பெனால்ட்டி இருக்குங்க. அதே போல இந்த ஸ்கேன் பண்றது லீகலா இருக்கக்கூடிய கண்ட்ரியில நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு அங்கேயே ரிவீல் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு கிரைமும் கிடையாது. இந்தியால வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கிரைம் தான், இல்லீகல் தான். அப்படின்னா நீங்க வேற கண்ட்ரியில ஸ்கேன் பண்ணிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து நீங்க எங்க ரிவீல் பண்ணாலுமே அது வந்து குற்றம் தான். நீங்க ஆன்லைன்ல ரிவீல் பண்ணா கூட, இன்டர்நெட்ல நீங்க சொல்றது கூட குற்றம் தான். அதுக்கும் 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும் பெனால்ட்டியும் பனிஷ்மெண்ட்டுங்க.